லவ் பண்ணுறது ஈஸி. ஆனால் லைஃப் லாங் கூட வர மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்கிறது தான் இங்கே ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் என்னோட லைஃப்பில் எனக்காக என்ன தேடி என்கிட்ட வந்தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வேறு சைட் ட்ரை பண்ணலாமன்னு போகாமல் ஒன் சைடாக 3 இயர்ஸாக இவ்வளோ தான் வேணும்னு ஸ்ட்ராங்காக நின்ன விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த 3 வருஷமும் இவ்வளோலாம் உண்மையான காதலை இப்படியெல்லாம் தர முடியுமான்னு அவனை பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் பார்க்குற விதமாக இருக்கட்டும், அவன் பேசுகிற விதமாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக அவனோட லவ்வை கன்வே பண்ணுற விதத்தில் கூட ஒரு சின்ன தப்பான இன்டென்ஷன் கூட இருந்ததில்லை. ரொம்ப அழகான கண்ணு, ஒரு விதமான பணிவான சிரிப்பு, ரொம்ப அழகான அமைதியான பையங்க. அவன் சிரிச்சா அம்பிட்டு அழகா இருப்பான். நாள் பூரா ரசிச்சுட்டே இருக்கலாம். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் வந்து நிக்கணும்னு துடிக்கிற தைரியமான பையன். என்னன்னு தெரியல, யார் மேலேயும் வராத நம்பிக்கையும் காதலும் அவன் மேல வந்துருச்சு. அவனா எனக்கு அம்பிட்டு இஷ்டம். எல்லாரையும் மிஞ்சிட்டான், எல்லாரையும். ஸ்டார்டிங்லலாம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அவனை நினச்சதே இல்லை. ஆனால் இப்போலாம் ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்க வச்சுட்டான். அண்ட் ஆப்வியஸ்லி அவனோட இடத்த வேறு யாராலும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், எத்தனை ஜென்மம் இருந்தாலும் அவனுடைய அவளாகவே இருக்கணும்னு தோண வச்சுட்டான். எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கிடைச்ச ஸ்பெஷல் பர்சன்டா நீ. ரொம்ப பிடிச்ச வாழ்க்கைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் பணம் இல்லாமல் உண்மையான காதலை வச்சுட்டு இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு என்னை விட்டு போகாமல் இன்ன வர என்னோடய லைஃப்பில் எந்த ஒரு சின்ன எதிர்பார்ப்புமே இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லவ் யூ. ஓகேவா? உன்ன மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் நான் பார்த்ததும் இல்லை, இனி பார்க்க போகிறதும் இல்லை. அவ்வளோ ஒரு பர்ஷியஸான ஸ்பெஷல் கிஃப்டடா நீ. ரொம்ப அன்லக்கின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன இந்த வேர்ல்டுலேயே நான் தான் ரொம்ப லக்கின்னு நினைக்க வச்சுட்டான் கீர்க்கு பையன். என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ணதில்லை, கஷ்டப்படுத்துகிற மாதிரி என்றைக்குமே பேசினதில்லை, தப்பே பண்ணாலும் பெருசுப்படுத்தினதில்லை. முக்கியமான விஷயம், என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை. என்னை யாரும் தப்பான விதத்தில் பார்த்துடக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக ப்ரொடெக்ட் பண்ணுவான். எனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான், என்ன வேணும்னாலும். ஈகோலாம் முக்கியம் நினச்சிருந்தா எப்போவும் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் உடஞ்சி போயிருந்திருக்கும், என்னை விட்டுட்டும் போயிருந்திருப்பான். ஆனால் நான் தான் வேணும்னு நினச்சி என் கூட இன்ன வரை நிற்கும் போது அந்த அழகான காதல் ரொம்ப பெருசாக தெரியுது, ரொம்ப பெருசாக. ரொம்ப லக்ஸரியான லைஃப்லாம் வேணாம், இது நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை. அன்பா அழகா அக்கறையாக என்னை பார்த்துக்கிற நீ, இது போதும், வேற என்ன வேணும்? எனக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். நான் வேண்டா சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஒரு நாள் நம்ம லைஃப்பும் ரொம்ப அழகாக மாறும். நான் மாற்றி காட்டுவேன். உனக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் இறங்கி போவேன். நான் ரெடி. எதை நினச்சும் ஃபீல் பண்ணாமல் கூட இரு, அது மட்டும் போதும். சரியா? இப்போது இந்த நிமிஷம் சாவு வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கண்டா. இந்த ஜென்ரேஷனில் இப்படி ஒரு பையனா? ஐயோ, சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லை. ரொம்ப பெரிய பேராசையும் இல்லை. உன்கிட்ட ஆரம்பித்த என்னோட காதல் உன்கிட்டயே முடியணும், அவ்வளோதான். குட்டி ஆசை என்ன? ஓகேவா? நீ என்னோட தங்கம்டா, என்னோட தங்கம். உன்ன மாதிரி பசங்கள்லாம் யாரு கிடைப்பாங்கன்னு தெரியுது, ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த விதத்தில் நான் ரொம்ப 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 லக்கி. வேற யாருக்காவது கிடைச்சிருந்தா சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப பொறாமப்பட்டே செத்து போயிருந்திருப்பேன். என்னோட கடைசி ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா சொல்கிறேன், கேளு. நீ இல்லாத இந்த உலகத்தில் நான் இருக்கவே கூடாது. என்னை விட்டு போயிடாதடா. எனக்காக உன் வாழ்க்கையவே கொடுத்த, அதனால் உனக்காக என் வாழ்க்கையை மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் எல்லாமே நீ தான், நீ மட்டும்தான். லவ் யூடா.